ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர்எஸ் லெஜெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரீ ஃபயரோட தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா லோன் உல்ஃப் தான். லோன் உல்ஃப் டியோ யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி கூட தான் போகிறேன். வேர்ல்டு பிளேஸ் யாருக்குமே நான் போகிறதில்ல அந்தளவுக்கு. தம்பி ஏன்னா பக்கத்துலேயே இருக்கானா, அதனால் அவன் கூட போய்டுவான்னு சொல்லிட்டு போகிறேன். அவன் ஒரு நல்ல பிளேயர் தான். நானும் அவனும் 2 வருஷமே இந்த ஃபீல்டில் தான் இருக்கோம். ஃப்ரீ ஃபயர் தான் விளாண்டுருக்கோம். நடுவில் எனக்கு டச்சுட்டு போச்சு. அது இல்லாமல் நான் மொபைலில் விளாட்றதில்ல, அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு விளாட்றதுக்கு. மூமெண்ட்டு கொடுக்க முடியாது, அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்கும். நான் வீடியோ அங்கே லாபிக்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நம்ம லாபியில் வந்தாச்சு. தான் நம்ம லாபி பார்த்துக்கோங்க. நார்மலாக தான் இருக்கும். எல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஒரு காலத்தில். இந்த லாபி இப்படி ஆயிடுச்சு. அது என்னால் தான். நான் இது டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணி டவுன்லோட் ஆனதுனால ஒரு 4-5 கன்ஸ்கின்னுக்கு மேலே, எவ்வளோ 4-5 இல்லை கைஸ், ஒரு 10-15 இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒன்று வச்சுருந்தேன். எல்லாமே போயிடுச்சு. என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும். புதுசாக தான் ஆரம்பிக்கணும் எல்லாத்தையுமே. நான் புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஐடியில். லெவல் மட்டும் அப்படியே இருந்தது, லெவலு டைட்டில் மட்டும் அப்படியே இருந்தது. மற்றபடி எல்லாமே மாறிடுச்சு. இதெல்லாம் நான் இப்போ எடுத்த காஸ்டியூம் தான் எல்லாமே, கேரக்டர் முதற்கொண்டு எல்லாமே பார்த்துக்கோங்க கைஸ். நம்மக்கிட்ட 2 டைட்டில் இருக்குது. இது நெட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் கைஸ். ஒரு நிமிஷம் உள்ளே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. கிரியேட்டிவ் மைண்ட் டைட்டில் ஒன்று, அப்புறம் ஹெட் என்டர் டைட்டில் ஒன்று. நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் எலிமினேட்டர் டைட்டில் வந்துடும் நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம ஹெட் என்டர் அடித்தா கூட எனக்கு ஹெட் எக்ஸ்பர்ட் டைட்டில் வரணும்னு ஆசை, வாங்கணுன்னு. பார்ப்போம், அடிக்க முடிஞ்சால் பார்க்கலாம். சரி, நம்ம தம்பி நம்ம இன்வைட் பண்ண சொல்லி அவன் பண்ணுறான்னா இதோ மேட்ச்சுக்குள்ளே போயிடலாம். அவன் வந்துடுவான். 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இன்வைட் கொடுத்துட்டான். சொன்னோன்னே எப்போவுமே பட்டன் செஞ்சுருவாங்க, அதனால தான் எனக்கு பிடிக்கும். பட்டுன்னு எல்லாம் கேமுக்கு வந்துட்டான் சொன்னோன்னே. அவனை மேட்ச் ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுறேன். ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க கைஸ். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டைம் ஓடிட்டுருக்கு மேலே. 3 செகண்ட்ஸ்குள்ளேயே வந்துச்சு. கொஞ்சம் குயிக்காகவே வந்துச்சு. மற்ற நேரம்னா கொஞ்சம் லேட் ஆகும். நெட்வொர்க் கொஞ்சம் நல்லா இருக்குது இப்போ இந்த டைமில் மட்டும். ஒரு சில டைமில் நெட்வொர்க் அப்படி தான் பண்ணும். நான் டெசர்டிகில் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு ஆட வராது டெசர்டிகில், இருந்தாலும் நம்ம டெசர்டிகில் எடுத்து ஆட பழகிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஆனால் ஒரு ஸ்டெடியாக அடித்தேன்னா கரெக்டாக அடிக்கலாங்க டெசர்டிகில். சூப்பரான கன்று. ஒன்றும் அது கன்னை பற்றி குறை சொல்லக்கூடாது, நம்ம கேம் பிளேவை பற்றி தான் சொல்லணும். ஏன்னா நான் அந்தளவுக்கு நல்லா விளாட்றதில்ல இப்போலாம். ஏன்னா அந்த டேபுங்கிறதுனால அந்தளவுக்கு விளாட முடியாது. மொபைல் ஃபோனாக இருந்தால் சூப்பராக விளாட்லாம். 2 பேர் வேறு இருக்காங்க கைஸ். என்ன பண்ண போகிறோன்னு தெரில. இவன் வேறு ஒருத்தன் வந்து அடிச்சிட்ருக்கான். அங்கே மேலே வந்துட்டான். இவனை முடிச்சாச்சு. கண்டிப்பாக ஃப்ரெண்டே வந்திருப்பான். நினச்ச மாதிரி வந்திருக்கான். மேலே வந்துட்டான். நான் பின்னாடி வரல, ஏறிட்டுருக்கான் நம்ம எங்கன்னு. திரும்பி மேலே போயிட்டாங்க கைஸ். பார்த்துறான் அப்போலாம் நம்மள. ஃபோனுக்குள்ளே போயிட்டேன் ஜஸ்ட் நிமிஷம். செத்து போயிட்டாங்க மேட்ச். அவ்வளோதான், இவனை அடித்தாச்சு. இப்போ 2 மேட்ச் வின் பண்ணியாச்சு. எப்போவுமே அமௌண்ட் மட்டும் போடவே கூடாது, அது ஒரு பேட் ஹேபிட். எப்போவுமே அடிச்சுட்டு நான் இப்போ அமௌண்ட் போட மாட்டேன். சப்போஸ் அவன் போட்டான்னா கண்டிப்பாக திரும்பி போடுவேன் நான் அமௌண்ட்டு. அது மாதிரி டைமில் நீங்கள் போடலாம், தப்பே இல்லை. ஏன்னா நம்ம அடிச்சுட்டா ஒருத்தன் அசிங்கப்படுத்தினா சும்மா விடக்கூடாது. போட்டணும் கரெக்டாக அப்போவே அமௌண்ட்டு. திரும்பி அடிச்சிட்டான் ஹூக்காங்கு. எக்ஸ்பெக்டே பண்ணல, திடீர்னு அடிச்சிட்டான். தம்பி 2 பேரை சமாளிக்கணும். முடிச்சிட்டாங்க தம்பியை. ஹூகாங் நல்லாவே விளாட்றான், சும்மா சொல்லக்கூடாது. ரவுண்ட் 3 ஆரம்பிச்சிச்சு. என்ன கன் எடுக்கிறாங்கன்னு தெரியல. இனிமே தான் எடுக்கணும். யூஎம்பி எடுக்கிறான். ஏடபிள்யூமாக இருந்தால் கூட பரவாயில்ல கைஸ். நான் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிடலாம் அப்படியே. யூஎம்பி வேறு ஸ்ட்ரெயிட்டாக நிற்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி நிற்கும்.
அப்புறம் M887 எடுத்திருக்கான். நிற்கிறான் ஹூக்காங்கு. என்ன கைஸ் இவன் இப்படி அடிக்கிறான், செம்மையாக அடிக்கிறான் கைஸ். ஒன்றும் பண்ணவே முடியல, நெட்வொர்க் ப்ராப்ளம் வேறு, அடியும் விழ மாட்டேங்குதா சரியா, அதான் குத்தி குத்தி காமிக்கிறான் ஹூக்காங்கு. ரெண்டு பேரும் வந்துட்டானுங்க கைஸ். வாழை போடு. கையிலங்க வச்சிட்டாங்க கைஸ். மேட்ச் லாஸ்ட் ஆகிடுச்சு, கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து தம்பி அடிக்கிறது வாய்ப்பு இல்லை. அவன் சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே ஆடுவான் அவன். ஆனால் பார்ப்போம் என்ன ஆகுது, வெயிட் பண்ணி பாருங்கள். முடிச்சிட்டான், நான் சொன்னது தான். நல்லாவே விளாட்றான் ஹூக்காங், சும்மா சொல்லக்கூடாது. ஒன் டேப் நல்லா அடிக்கிறான். இவன் மாதிரி ஆளுக்கிட்ட மூமெண்ட் கொடுத்து தான் ஆடணும், ட்ரை பண்ணணும் கைஸ். ரெண்டு பேரும் ஒன்றா வந்து அடிச்சிடறானுங்க பட்டுன்னு, ஒன்றும் பண்ண முடியல நம்மளால். ரெண்டு பேருமே ஒரு நல்ல பிளேயர் தான். எக்ஸாமேட் எடுத்திருக்காங்க நம்ம டீம்மேட், நம்ம தம்பி தான் எடுத்திருக்கான் எக்ஸாமேட்டு. நான் முடிச்சாச்சு, அவனை ஒரே ஒரு டேமேஜ் தான் கொடுத்தேன், செத்து போயிட்டான் அதுக்குள்ளே. ஹூக்காங்க எங்கன்னு தெரில. ஹூக்காங்க தோ இருக்கான். ஹூக்காங்க அவன் தம்பி முடிச்சிட்டான். நம்ம 2 அவன் 3. இந்த மாதிரி விளாண்டுருந்தா முடிச்சிடலாம் அவன் கண்டிப்பாக. இவனை முடிச்சாச்சு கைஸ். அடுத்து வந்து யார், இவன் மட்டும்தான், அது அவேக்கன் நினைக்கிறேன். ஆமாம் அலோக் அவேக்கன் அவன் தான். அவனை முடிக்கணும், அவன் தம்பி முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க, நம்ம போகலாம், எதுக்கும் ஹெல்ப்புக்கு பண்ணுறதுக்கு போகலாம் கூட. இவன் இங்கே தான் நிற்கிறான் கைஸ். பாதி டேமேஜ் கொடுத்தாச்சு. நீங்கள் முடிச்சு என்ன கைஸ் திடீர்னு ஹெட்ஷாட் அடிச்சிட்டான், நம்பவே முடியல. டவுனில் இருந்ததுனால ஈஸியாக அடிச்சிட்டான். ஃப்ரீஸ் ஃப்ளாஷ் இருந்தால் போட்டுருந்துருக்கணும், தப்பு பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன். படிச்சிடலாம் அவ்வளோதான். இப்போ 3-3 ரவுண்டு இருக்குது. என்ன கன் எடுக்க போகிறாங்கன்னு தெரில. யார் எடுக்கிறான், எனிமி தான் எடுக்கிறான். என்ன கன்னு தெரியலையே. வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், மன்னிச்சிருங்க. வந்து 8 மினிட் ஆகிடுச்சு, அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்லாயிருக்கும் கேமிங் வீடியோ. ஏதாவது தப்பு இருந்ததுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அது தப்பை திருத்திக்க பார்க்குறேன். நான் ஃபஸ்ட் டைம் யூடியூப் வீடியோ போடுறேன், அதனால தான். நம்பியே போட்டு தள்ளிட்டான் ஹூக்காங்கு. தோனிக்கிறான், அவனை எப்படி அடிக்கிறதுன்னு தெரில. வேறு எனக்கு இந்த கன்று நல்லா, என்ன கன்னுன்னே தெரியல கைஸ். கன்று மாதிரி இல்லை, ஃப்ளேம் த்ரோவர் இது. செம்ம ஹெட்டு கைஸ். என்ன கைஸ் அவன் அடிச்சிட்டான், அவ்வளோ அடி விழுந்துச்சு. இது என்னன்னு தெரில, பக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது பக்கு தான். நெட்வொர்க் ஒழுங்காக இருந்தால் எல்லாமே சூப்பராக இருக்கும். நெட்வொர்க் இது ஒழுங்காகவே இல்லை. நான் அடுத்த வாட்டி வரும்போது அடுத்த வீடியோ கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன், நெட்வொர்க் பக்கு மட்டும். இங்கே ஒருத்தன் ஓடி வரான், 2 பேரும் வரானுங்க வேறு. ஒருத்தனை கூட சமாளிக்க முடியாது நம்மளால். ஒருத்தவனை முடிச்சாச்சு பேசிகிட்டு இருக்கும்போதே. இன்னொருத்தவன் இதோ இங்கே நிற்கிறான்னு நினைக்கிறேன், தெரியலையே. இதோ மேலே பின்னாடியே வரான் கைஸ் அவன். இதோ இங்கே வந்துட்டான். ஐயோ மிஸ் பண்ணியாச்சு. எப்படி அடிக்கிறது, தனியாக அடிக்கிறதே பயமாக இருக்கு கைஸ். மேலேருந்து அடிக்கிறான் பைத்தியக்காரன். என்ன கைஸ் இது இவ்வளோ டேமேஜ் கொடுக்குறான், ஒன்றுமே ஆக மாட்டேங்குது அவனுக்கு. தம்பி லைட்டாக டேமேஜ் கொடுத்தா போதும், முடிச்சிடலாம் அவனை. ஏன்னா ஃப்ரீஸ் ஃப்ளாஷ் போட்டால் கூட முடிஞ்சிடும். சொன்ன மாதிரியே ஃப்ரீஸ் ஃப்ளாஷ் போட்டு முடிஞ்சிச்சு. அவன் மேலேருந்து அடிக்கிறான் கைஸ், அதனால் அடிக்க முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி தான் ஆரம்பத்தில், நம்மளுக்கு இதில் கேம் பிளே வராது ஒழுங்கா.
தேவையான கன் எல்லாமே எடுத்தாச்சு. எஃப்எஃப் நைஃப் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் கைஸ். ஒரே போர்டில் போட்டு போயிடலாம் நம்ம. எனக்கு சூப்பராக வருவேன். எனக்கு எஃப்எஃப் நைஃபில் செம்மையாக விளாட்லாம். டேமேஜ் தான் செம்மையாக எடுக்கும். ஒரு டேமேஜ் கொடுத்தாலே செத்து போயிடுவாங்க கண்டிப்பாக எனிமி. நம்ம அதே கன் போட்டு தள்ளிட்டான் நம்ம தம்பியை. நம்ம இவன் எங்கே இருக்கான்? ஹூக் அங்கே இருக்கான் கைஸ். கைஸ் எப்படி அடிக்கிறானே தெரில. P90 வச்சு அடிச்சிட்டான். மேட்ச் முடிஞ்சிச்சு. டிஃபீட் ஆகிட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம். போக போகிற மேட்ச்சில் கண்டிப்பாக போய் அடிக்கலாம்னு நம்பிக்கை இருக்குது. ஒரே மேட்ச் டிஃபீட் ஆச்சு. நெட்வொர்க் ஒழுங்காக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சுருந்துருக்கலாம் அந்த மேட்ச்சு. பாய் கைஸ். Hello guys, every success begin with a failure. அவன் சொன்னது கேட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அவன் சொன்ன மாதிரி தான். நம்ம இப்போ என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் தான் ஆகுது. எது ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் போடுறேன். ஏன்னா வாய்ஸ் ஒழுங்காக இருக்காது, ஆடியோ கரெக்டாக அது அப்புறமா தான் கொடுக்கணும். நான் இந்த வீடியோவுக்கு மட்டும் தான் கையோடு கொடுத்துட்டே வந்துட்டுருக்கேன். அதனால் கொஞ்சம் திக்கும் வாய்ஸு. அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நாளைக்கு ஃபோனில் வீடியோ போடுறேன். அதனால் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாகவும் நல்லாவும் இருக்கும். மூமெண்ட்டும் நல்லா கொடுக்க முடியும் நம்மளால் ஃபோனில் வர்றதுனால. தேங்க்யூ கைஸ். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.